நண்பர்களே, மனிதர்களை விட சைக்கிள்கள் அதிகம் இருக்கும் நாட்டை நீங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியுமா? ஒரு காலத்தில் கடலாக இருந்த நிலத்தை அந்த நாட்டு மக்கள் தங்கள் கஷ்டத்தால் வசிக்கத் தகுந்ததாக மாற்றிக்கொண்ட நாடு அது. ஆமாம் நண்பர்களே, நாம் இன்று பேசிக்கொண்டிருப்பது நெதர்லாந்து நாடு பற்றி. நவீன சிந்தனைகளும் பழங்கால பாரம்பரியங்களும் கலந்த கலவைக்கு இந்த நாடு உலகப் புகழ் பெற்றது. நண்பர்களே, நெதர்லாந்து நாட்டின் முழு வரலாறு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை கடைசி வரை கண்டிப்பாக பாருங்கள். அதேபோல் எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதியவர்களானால் உடனடியாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவுக்கு லைக் செய்யுங்கள். நண்பர்களே, நெதர்லாந்தில் நீங்கள் யாருடைய வீட்டுக்காவது விருந்தினராக சென்றால் அவர்கள் உங்களை லக்ஸரி காருக்கு பதிலாக சைக்கிளில் பிக் அப் செய்ய வந்தால் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் இங்குள்ள மக்கள் பணக்காரர்களாக இருந்தாலும் ஷோ ஆஃப் ஷீஷோ செய்வதில் நம்பிக்கை வைப்பதில்லை. இங்கு ஒவ்வொரு மனிதனிடமும் சராசரியாக 2.3 சைக்கிள்கள் இருக்கின்றன. அதனால்தான் அவர்கள் ஆபீஸ் செல்ல வேண்டுமானாலும் ஷாப்பிங் செய்ய வேண்டுமானாலும் சைக்கிள் தான் அவர்களின் முதல் காதல். அது மட்டுமல்ல, ஒருவேளை நீங்கள் குழுவில் உங்களை சிறியதாக உணர்ந்தால் அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நெதர்லாந்தில் இருக்கிறீர்கள் என்று. இங்குள்ள ஆண்கள் உலகிலேயே மிக உயரமானவர்கள். அவர்களின் சராசரி உயரம் 183 சென்டிமீட்டர்கள், அதாவது சுமார் 6 அடி இருக்கும். ஆனால் இதற்கு பின்னால் அவர்களின் உணவு பழக்கங்கள் மற்றும் முக்கியமாக சீஸ் மீது அவர்களுக்கு இருக்கும் விருப்பம் காரணம் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றனர். நண்பர்களே, நெதர்லாந்து என்ற சொல்லுக்கு அர்த்தம் கீழ் நாடு என்று வரும். ஆனால் இந்த பெயர் தற்செயலானது அல்ல. இந்த நாட்டில் சுமார் 26% நிலப்பகுதி கடல் மட்டத்தை விட கீழே இருக்கிறது. கடலின் அச்சுறுத்தலை எதிர்கொண்டு அங்குள்ள மக்கள் பெரிய அணைகள், டைக்கள் மற்றும் போல்டர்கள் கட்டி கடலை பின்னுக்கு தள்ளி தங்கள் நிலத்தை உருவாக்கினார்கள். இயற்கையுடன் போராடி நாட்டை உருவாக்கிய அரிய உதாரணம் இது. இது தவிர நெதர்லாந்தில் ஒரு சிறப்பான இடமும் இருக்கிறது. அதுதான் பார்லே நசாஃப். இந்த ஊரில் எல்லைக்கோடு வீடுகளுக்கு நடுவே கஃபேக்களுக்கு நடுவே செல்கிறது. சில வீடுகளில் அறைகளே வெவ்வேறு நாடுகளில் இருக்கும். ஒரே வீட்டில் சோஃபா நெதர்லாந்தில் இருக்கக்கூட டிவி பெல்ஜியத்தில் இருப்பது கூட இங்கு சாத்தியம். இந்த சிறப்பான புவியியல் பிரிவு உலகம் முழுவதும் பிரபலம் பெற்றது. இங்குள்ள அதிகாரப்பூர்வ மொழி டஸ். ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இங்கு 90%த்திற்கும் மேற்பட்ட மக்கள் சரளமாக ஆங்கிலம் பேச முடியும். கல்வித்துறையிலும் இந்த நாடு மிக முன்னே இருக்கிறது. முக்கியமாக டெல்ஃப்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி உலகம் முழுவதும் இன்ஜினியரிங் கல்விக்கு பிரபலம் பெற்றது. நெதர்லாந்து நாணயம் யூரோ. நெதர்லாந்து அளவில் சிறிய நாடாக இருந்தாலும் இது உலகிலேயே மிகப்பெரிய ஏற்றுமதியாளர்களில் ஒன்று. முக்கியமாக உலகில் பயன்படுத்தப்படும் டியூலிப் பூக்கள் மற்றும் பல்புகளில் 70%த்திற்கும் மேல் இந்த நாட்டிலிருந்துதான் வருகின்றன. அழகான பூக்களுடன், அற்புதமான இன்ஜினியரிங்குடன் மற்றும் சிறப்பான புவியியல் கட்டமைப்புடன் நெதர்லாந்து உலகில் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளது. நெதர்லாந்து சுதந்திர உணர்வுகளும் வேறுபட்ட சிந்தனைகளும் மதிக்கும் சமூகமாக பிரபலம் பெற்றது. இங்குள்ள மக்கள் தொகையில் பாதிக்கும் மேற்பட்டோர் எந்த மதத்துக்கும் சேராதவர்கள் என்று சொல்கின்றனர். இருந்தாலும் கிறிஸ்தவர்கள், இந்துக்கள், முஸ்லிம்கள், சீக்குகள் போன்ற வெவ்வேறு மதங்களைச் சேர்ந்தவர்கள் பரஸ்பர மரியாதை, அமைதி மற்றும் சகோதர உணர்வுடன் வாழ்கின்றனர். இது இந்த நாட்டின் சகிப்புத்தன்மையை பிரதிபலிக்கிறது. இங்குள்ள பிரபலமான பண்டிகைகளில் ஒன்று கிங்ஸ் டே. அந்த நாளில் நாடு முழுவதும் ஆரஞ்சு நிறத்தில் பிரகாசிக்கும். ஏனென்றால் ஆரஞ்சு நிறம் ராஜ குடும்பத்தின் சின்னம். தெருக்கள் அனைத்தும் இசை, நடனங்கள், உற்சாகமான கொண்டாட்டங்களுடன் கலகலக்கும். நெதர்லாந்து தேசிய சின்னங்களில் சிங்கம் ஒன்று. இது அவர்களின் தைரியம் மற்றும் ஆத்ம விசுவாசத்தின் சின்னமாக கருதப்படுகிறது. அதேபோல் பிளாக் டைல்ட் காட்விட் இந்த நாட்டின் தேசிய பறவை. இது அங்குள்ள இயற்கை செல்வத்தை குறிக்கிறது. இன்னும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்திலும் இந்த நாடு மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறது. இயற்கையை காப்பதற்கு அரசு சாலைகளில் தேனீக்களுக்கு ஆசிரியம் அளிக்கும் சிறப்பு
ஸ்டாப்ஸ் ஏற்படுத்துகிறது. சுற்றுச்சூழலுக்கு நன்மை செய்யும் கொள்கைகளை அமல்படுத்துவதன் மூலம் எதிர்கால தலைமுறைகளுக்கு ஆரோக்கியமான உலகத்தை அளிக்கும் இலக்குடன் நெதர்லாந்து முன்னேறுகிறது. நெதர்லாந்து மக்கள் சைக்கிள் ஓட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களின் ருசியும் மிக சிறப்பானது. ஒருவேளை நீங்கள் இங்கு இருந்தால் ஸ்ட்ரோக் வாஃபிள் சாப்பிடுவதை மறக்காதீர்கள். இது கேரமல் நிரப்பப்பட்ட ஒரு மெல்லிய வேஃபர். இதை இங்குள்ள மக்கள் சூடான காஃபி அல்லது டீ கப்பின் மேல் வைத்து சாப்பிடுகின்றனர். அதன் மூலம் ஆவியால் அதன் கேரமல் உருகுகிறது. மீன் விரும்பிகளுக்கு இங்கு ஹெரிங் மிக பிரபலம். இதை பச்சையாகவே வெங்காயம் மற்றும் ஊறுகாயுடன் கலந்து சாப்பிடுகின்றனர். மற்றும் ஆமாம், ஒருவேளை உங்களுக்கு தேசி ருசி நினைவுக்கு வந்தால் இங்குள்ள ஸ்டாம்ப் பாட் கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இது பொடிமாசு உருளைக்கிழங்குகள் மற்றும் காய்கறிகளின் அற்புதமான உணவு. இன்னும் வியாபாரம் பேசினால் உலகில் முதல் ஷேர் மார்க்கெட் இங்குதான் தொடங்கியது. 1602 ஆம்ஸ்டர்டாமில். அப்போது டியூலிப் பூக்களுக்கு உன்மத்தம் வந்தது. ஒரே ஒரு டியூலிப் விலை வீட்டுடன் சமமாக இருந்தது. அதுதான் உலகின் முதல் பொருளாதார பபுள் என்று சொல்கின்றனர். சிறிய நாடாக இருந்தாலும் விவசாயத்தில் 2வது இடத்தில் இருக்கிறது, அமெரிக்கா பிறகு. கிரீன் ஹவுஸ்கள், ஸ்மார்ட் வாட்டர் சிஸ்டம்கள், அறிவியலுடன் எவ்வளவு நிலம் இருந்தாலும் அதிக விளைச்சல் கொண்டு வருகின்றனர். ஆச்சரியம் என்னவென்றால் இங்கு சிறைகள் காலியாகிக் கொண்டிருக்கின்றன. கைதிகள் குறைவாக இருப்பதால் பல சிறைகளை மூடுகின்றனர். தண்டனையை விட சீர்திருத்த கவனம் செலுத்துகின்றனர் என்பதால் குற்றங்கள் மிக குறைந்துவிட்டன. இப்போது அந்த சிறைகளை ஹோட்டல்களாக, அகதிகள் மையங்களாக மாற்றுகின்றனர். புதுமையிலும் முன்னே இருக்கிறது. உலகில் முதல் சோலார் ரோடு இங்குதான். சூரிய கதிர்களால் மின்சாரம் உற்பத்தி செய்யும் சாலை. இப்போது சைக்கிள்கள் ஓடுகின்றன, ஆனால் எதிர்கால சிந்தனையை காட்டுகிறது. ஆம்ஸ்டர்டாம் பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 12ஆம் நூற்றாண்டில் சிறிய மீன் கிராமமாக தொடங்கியது. 17ஆம் நூற்றாண்டில் டஸ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியுடன் சுவர்ண யுகம் வந்தது. உலகின் முதல் மல்டிநேஷனல் கம்பெனி. இப்போது கால்வாய்கள், ராய்க்ஸ் மியூசியம், பழைய வீடுகளுடன் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. நாட்டில் அனைவரும் படித்தவர்களே. எழுத்தறிவு 99% மேல். குழந்தைகள் 4 முதல் 16 வயது வரை பள்ளி கட்டாயம். அறிவியல், டெக், ஆங்கிலத்தில் கவனம் செலுத்துகின்றனர் என்பதால் சிறிய நாடாக இருந்தாலும் புதுமையில் போட்டியிடுகிறது. ராட்டர்டாம் துறைமுகம் ஐரோப்பாவிலேயே மிகப்பெரியது. 40 கிலோமீட்டர்கள் வரை விரிவடைந்துள்ளது. இதை ஐரோப்பா கேட் என்று அழைக்கின்றனர். நோபல் வென்ற அறிவாளிகளும் பலர். ஜேக்கபஸ் வான் ஹாஃப், ஃப்ரிட்ஸ் ஜெர்னிகே, ஜான் டின்பர்கன் போன்ற பெயர்கள். கடைசியாக உட்ரெக்ட், 2000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட நகரம். டாம் டவர் 112 மீட்டர்கள் உயரம். நாட்டிலேயே மிக உயரமான சர்ச் டவர். இங்குள்ள கால்வாய்கள் ஆம்ஸ்டர்டாமை விட வேறு உணர்வு தரும். கரையில் பழைய கட்டிடங்கள் இப்போது அழகான கஃபேக்கள், ரெஸ்டாரண்ட்களாக மாறியுள்ளன. இரவு விளக்குகளில் கால்வாய்களை பார்த்தால் உண்மையிலேயே கனவு போன்ற உணர்வு. நவீனத்தன்மை, வரலாறு, புதுமை அனைத்தும் கலந்து நெதர்லாந்தை அற்புதமாக்கியுள்ளன. இங்குள்ள மக்கள் எவ்வளவு அமைதியானவர்களோ அவர்களின் நாடு அவ்வளவு உயிரோட்டமானது. உலகில் எல்லைகள் என்றால் உயரமான சுவர்கள், முட்கம்பிகள், துப்பாக்கிகளுடன் சிப்பாய்கள். ஆனால் நெதர்லாந்தில் பார்லே நசாவு அருகே எல்லை வெறும் நிலத்தில் வரையப்பட்ட வெள்ளை கிராஸ் மட்டுமே. சாலையில் நடந்து செல்லும் போது எப்போது பெல்ஜியத்தில் கால் வைத்தோம் என்று தெரியாது. இங்கு எல்லை வீடுகள், கஃபேக்கள், கடைகள் நடுவே செல்கிறது. ஒரு வீட்டின் சமையலறை நெதர்லாந்தில் இருந்தால் படுக்கையறை பெல்ஜியத்தில் இருக்கலாம். வரி குறைவான நாட்டு பக்கம் முதன்மை வாசல் வைக்கும் புத்திசாலித்தனம் இங்குள்ளவர்களுக்கு இருக்கிறது. ஒரே சாலையில் இரு நாடுகளின் கொடிகள், கலாச்சாரங்கள் கலந்து காணப்படும். சுற்றுலா பயணிகளுக்கு இது நாடுகளுக்கு இடையே ஒரு அடி விளையாட்டு போல இருக்கும். இப்போது செல்வோம், உலக அமைதி, நீதி தலைநகர் என்று அழைக்கப்படும் த ஹேக்குக்கு. அதிகாரப்பூர்வ தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் ஆனாலும் உண்மையான அதிகார மையம் த ஹேக்கில் தான். அரசு, பாராளுமன்றம், ராஜாவின் அலுவலகம் இங்கேதான் உள்ளன. த ஹேக் வெறும் அரசியல் மையம் மட்டுமல்ல, இயற்கை அழகின் பொக்கிஷமும் கூட. கிளிங்கெண்டா கார்டனில் உள்ள ஜப்பானிய கார்டன்
910 கட்டப்பட்டது. ஆண்டில் சில வாரங்கள் மட்டுமே திறக்கப்படும். அதன் அமைதி உங்களை வேறு உலகத்துக்கு கொண்டு செல்லும். மிக பிரபலமான லேண்ட்மார்க் 1913 கட்டப்பட்ட பீஸ் பேலஸ். இங்குதான் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்கிறது. உலகில் பெரிய சட்ட முடிவுகள் இங்குதான் எடுக்கப்படும். நெதர்லாந்து என்றால் கால்வாய்கள் மட்டுமே என்று நினைத்தால் ஷெவனிங்கன் பீச்சை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். கடல் மீதே கட்டப்பட்ட பெரிய ஃபெர்ரிஸ் வீல். கோடையில் லட்சக்கணக்கானோர் மணல் சூரியனை அனுபவிக்கின்றனர். இரவு பியர் விளக்குகளுடன் பிரகாசிக்கும். இங்குள்ள பீச்சுகளுக்கு அடிக்கடி ப்ளூ ஃபிளாக் அந்தஸ்து கிடைக்கும். உலகில் மிக சுத்தமான பாதுகாப்பான கடற்கரைகளின் அடையாளம். சாலைகளில் சைக்கிள்களே ஆட்சி. இது டச் வாழ்க்கை முறையின் அடையாளம். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 27 கிங்ஸ் டே நாடு முழுவதும் மிகப்பெரிய ஸ்ட்ரீட் பார்ட்டியாக மாறும். ராஜா வில்லியம் அலெக்சாண்டர் பிறந்த நாள் கொண்டாட்டம். அனைத்தும் ஆரஞ்சு நிறத்தில் மூழ்கும். தேசிய நிறம் என்பதால் மக்கள் தலை முதல் கால் வரை ஆரஞ்சில் இருப்பார்கள். ஆம்ஸ்டர்டாம் கால்வாய்களில் ஆயிரக்கணக்கான படகுகளில் பார்ட்டிகள், சாலைகளில் இசை. ராஜா ராணி சாமானியர்கள் நடுவே வந்து மகிழ்ச்சி பகிர்ந்து கொள்வார்கள். ஃப்ரீ மார்க்கெட்டில் பழைய பொருட்கள், பொம்மைகள், உடைகள், சாலையில் விற்பனை. வரி இல்லாமல் ஒவ்வொரு தெருவும் சந்தையாக மாறும். உலகில் மிகப்பெரிய பூத்தோட்டம் கியூகென்ஹாஃப். ஒவ்வொரு ஆண்டும் 70 லட்சத்துக்கும் மேற்பட்ட டியூலிப்கள், பிற பூக்கள் பூக்கும். இதை கார்டன் ஆஃப் யூரோப் என்று அழைக்கின்றனர். தொழில்நுட்பத்திலும் முன்னே இருக்கிறது. பல இடங்களில் டிரைவர் இல்லா எலக்ட்ரிக் ஷட்டில்கள், பஸ்கள் ஓடுகின்றன. ரயில்கள் முழுமையாக விண்ட் எனர்ஜியுடன் ஓடுகின்றன. காற்று சக்தியுடன் சுத்தமாக ஓடுகின்றன. நிலம் குறைவு, நீர் அதிகம் என்பதால் நீரில் மிதக்கும் வீடுகள் கட்டினார்கள். நீர் மட்டத்துடன் மேலும் கீழும் நகரும் இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ்களில் வசதியான வசதிகள் அனைத்தும் இருக்கும். நண்பர்களே, நெதர்லாந்து பற்றிய இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். புதிய வீடியோக்களை மிஸ் செய்யாமல் பார்க்கலாம்.